வணக்கம் நண்பர்களே, நான் அருண்குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ரூம் ஸ்ப்ரே எப்படி ஃபார்முலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. அதாவது ப்ரொப்பல்லன்ஸ் வச்சு ரூம் ஸ்ப்ரே பண்ணலாம், ப்ரொப்பல்லன்ஸ் இல்லாமையும் பண்ணலாம். ப்ரொப்பல்லன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரே பண்ணும்போது அப்படியே பீச்சி அடிக்கும் பார்த்தீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறது தான் ப்ரொப்பல்லன்ஸ். இந்த ராக்கெட்லாம் பறந்து போகும்போது அதில் ப்ரொப்பல்லன்ஸ் போட்டிருப்பாங்க, அப்போ தான் அந்த ராக்கெட் ஃபோர்ஸாக பறந்து போகும். அதே மாதிரி எத்தில் ஆல்கஹால் வச்சு பண்ணலாம், இல்லைனா ஐசோப்ரோபில் ஆல்கஹால் வச்சு பண்ணலாம். ரெண்டுமே சில ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் இருக்குது. பேக்கிங் சோடா சேர்த்து பண்ணலாம், இல்லை பேக்கிங் சோடா இல்லாமல் பண்ணலாம், இல்லைனா பேக்கிங் சோடாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக சார்கோல், ஜியோலைட் இந்த மாதிரியும் சேர்த்து பண்ணலாம். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டியோட்ரைசர் பேட் ஸ்மெல் அப்சர்வ் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் நம்ம போடுற பர்ஃப்யூம் வந்து நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஃபார்முலேஷன் வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஃபார்முலேஷன் கிடையாது, ஒரு மீடியம் குவாலிட்டி ஃபார்முலேஷனும் கிடையாது. இது வந்து ஒரு பேசிக் குவாலிட்டி ரூம் ஃப்ரெஷ்னர், அதாவது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலேஷன் ஏன் நம்ம பண்ணுறோன்னா, ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் பண்ணும்போது என்னெல்லாம் கைட்லைன்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறோம். அதாவது அந்த மேக்கிங் ப்ராசஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஐடியா நம்மளுக்கு கிடைச்சதுன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ரூம் ஃப்ரெஷ்னர் பண்ணும்போது இன்னும் நம்ம பெட்டராக அதை ஃபார்முலேட் பண்ணலாம். நூறு எம்எல் ரூம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த கிளாஸ் பேக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஸ்பூனில் தான் நான் கலக்க போகிறேன். எதுவும் ஸ்டிரர் நான் எடுக்க போகிறதில்ல, சின்ன பேட்ச் சைஸுங்கிறதுனால. கொஞ்சம் பிஹெச் பேப்பர்ஸும் நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது ஸ்ப்ரே பாட்டில். ரூம் ஸ்ப்ரே ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணுங்க. அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த மெட்டீரியல் நம்ம ஸ்கின்னில் படலாம், இல்லை பெட்டில் படலாம், இல்லை ஃப்ளோரில் படலாம், இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் மேலே படலாம். ஸோ அதனால் ரூம் ஸ்ப்ரேக்கு நம்ம பயன்படுத்துகிற எல்லா மெட்டீரியல்ஸும் பாதுகாப்பான மெட்டீரியல்ஸாக இருக்கணும். பயன்படுத்தக்கூடிய அளவும் அனுமதிக்கப்பட்ட அளவாக இருக்கணுங்க. முதல்ல இந்த கிளாஸ் பீக்கரில் நாம் வந்து பர்ஃப்யூம் எடுத்துக்கலாங்க. பர்ஃப்யூம் வந்து ரூம் ஸ்ப்ரே பண்ணும்போது 3% 5% வரைக்கும் பயன்படுத்தலாங்க, இல்லைன்னா அதிகபட்சமாக 6% பயன்படுத்தலாங்க. நம்ம 100 ml பேட்ச் சைஸுங்கிறதுனால நான் 6 ml பர்ஃப்யூம் எடுத்துருக்கிறேன். பர்ஃப்யூம் சூஸ் பண்ணும்போது நம்ம எசென்ஷியல் ஆயில் தான் சூஸ் பண்ணணுங்க, அதாவது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பர்ஃப்யூம். சப்போஸ் அது விலை அதிகம்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா காஸ்மெட்டிக் கிரேட் பர்ஃப்யூம் யூஸ் படுத்தலாங்க. ஆனால் நம்ம க்ளீனிங் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் படுத்துகிற கிரேடு பர்ஃப்யூமை இங்கே பயன்படுத்தக்கூடாது. நான் வந்து ரத்னமாலா பர்ஃப்யூம் 6 ml எடுத்துருக்குறேங்க. இதை ஆட் பண்ணிடுறேன். முதல்ல நீங்கள் உங்கள் சாய்ஸ் படி எந்த பர்ஃப்யூம் வேணால் எடுக்கலாம். அடுத்து பாலிசார்பேட் 80, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ட்வீன் 80 அப்படிங்கிற மெட்டீரியல் நான் 4% எடுத்துருக்கேங்க, அதாவது 4 ml எடுத்துருக்கிறேன். இந்த பாலிசார்பேட் 80 வந்து நம்ம அதிகபட்சமாக 2%லேருந்து 5% வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க, அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. எதுக்காக இந்த பாலிசார்பேட் 80 நம்ம பயன்படுத்துகிறோம்னா, இது வந்து ஒரு எமல்சிஃபையர், அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ஃபேக்டன்ட். அதாவது இந்த பர்ஃப்யூம் வந்து வாட்டரில் கரையாது, மேலே மிதந்துட்டுருக்கும். ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா வாட்டர் மட்டும் தான் முதல்ல வரும், கடைசியில் தான் அந்த பர்ஃப்யூம் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ அதனால் நம்ம இந்த பாலிசார்பேட் 80 சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இது வாட்டரில் பர்ஃப்யூமை கம்ப்ளீட்டாக எமல்ஷனாக ஃபார்ம் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒவ்வொரு ட்ராப் ஸ்ப்ரேலையும் இந்த பர்ஃப்யூம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பர்ஃப்யூமோட வேப்பர் இன்ஸ்டண்ட்டாக குறைஞ்சி போயிடுங்க, காணாமல் போயிடும். சப்போஸ் நம்ம இந்த எமல்சிஃபையர் கூட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம்னா ரொம்ப நேரம் வந்து அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்குங்க. அதாவது இந்த பாலிசார்பேட் 80 ரொம்ப விஸ்கஸாக இருக்கும், ஈஸியாக எவாப்ரேட் ஆகாது. ஸோ இது வந்து பர்ஃப்யூமை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும், நம்ம பர்ஃப்யூம் ஸ்மெல்லை ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணலாம். அதுக்காகவும் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். பாலிசார்பேட் 80 வந்து ஒரு நான் டாக்ஸிக் மெட்டீரியலுங்க. அதே சமயத்தில் இதை குறிப்பிட்ட அளவு தான் பயன்படுத்தணும். அதிகமாக பயன்படுத்தினோம்னா அந்த ஸ்டிக்கினஸ் நம்ம ஃப்ளோரில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 2 to 5% பயன்படுத்தும் போது இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா இது கீழவே டெபாசிட் ஆகாது. ஸோ அப்படியே கம்ப்ளீட்டாக வேப்பரைஸ் ஆகிட்டு மறைஞ்சு போயிடுங்க. இதுதான் வந்து ஒரு அட்வைசபிள் அளவு.
இப்போ பாருங்கள், பாலிசார்பேட் 80 பர்ஃப்யூம் ரெண்டுமே ஹோமோஜினியஸாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கணும். அடுத்து வாட்டர் நம்ம ஆட் பண்ணலாங்க. பொதுவாக ரூம் ஸ்ப்ரே பண்ணும்போது ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்தக்கூடாதுங்க. டிஎம் வாட்டர் கூட பயன்படுத்தக்கூடாது. ஸ்டெரிலைஸ்டு வாட்டர் தான் பயன்படுத்தணும். அதாவது ஆர்ஓ வாட்டரில் வந்து யூவி ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஓசோன் ட்ரீட்மெண்ட்டோ பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. அது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் தான். பட் ரூம் ஸ்ப்ரே பண்ணும்போது அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம், நாம் அதை சுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம பயன்படுத்துகிற வாட்டரில் நிச்சயமாக நுண்கிருமிகள் இருக்கக்கூடாது. நுண்கிருமிகள் இல்லைன்னு சொல்லி உறுதிப்படுத்தின வாட்டரை தான், அதாவது ஸ்டெரிலைஸ் பண்ண வாட்டரை தான் நாம் இந்த பர்பஸ்க்கு பயன்படுத்தணுங்க. வாட்டரோட அளவு 30%லேருந்து 70%க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க. நான் வந்து 40% வாட்டர் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ கவனிங்க, நம்ம வாட்டரை ஆட் பண்ண கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒயிட் கலர் எமல்ஷன் கிடச்சிருச்சு. அதாவது ஒரு பர்ஃப்யூம் மட்டும் நம்ம வாட்டரை கூட மிக்ஸ் பண்ண முடியாது, மேலே மிதக்கும். பாலிசார்பேட் 80 போடவே தான் இந்த மாதிரி எமல்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த எமல்ஷனில் ஒவ்வொரு ட்ராப் ஸ்ப்ரே பண்ணும்போதும் அதில் பர்ஃப்யூமும் இருக்கும், அதில் பாலிசார்பேட் 80 இருக்கும். பாலிசார்பேட் 80 ஒரு விஸ்கஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால அது ஸ்லோவாக இந்த பர்ஃப்யூமை ரிலீஸ் பண்ணும். நம்மளுக்கு ரொம்ப நேரம் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லை நம்ம ஃபீல் பண்ணலாங்க. அடுத்து ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. ஏன்னா இந்த எமல்ஷன் வந்து ஒரு கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணாலும் இது வந்து வேப்பரைஸ் ஆகாது. ஏன்னா அதில் வந்து வேப்பரைஸ் ஆகக்கூடிய அளவுக்கு எந்த சால்வெண்ட்டுமே, லோ பாயிலிங் சால்வெண்ட் இல்லை. ஸோ என்ன ஆகும்னா ஒரு ஸ்டிக்கி ஃபீலிங்கோடு நம்ம ஸ்கின்லேயோ இல்லை கீழவோ டெபாசிட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் ஆட் பண்ணும்போது இந்த எமல்ஷன் கிளியராகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் மாறிடுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஐசோப்ரோப்பைல் ஆட் பண்ண இந்த எமல்ஷனோட கிளாரிட்டி திரும்புறதை நம்ம கவனிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் கிட்டத்தட்ட ஒரு 40 ml வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். 80% கிளாரிட்டி திரும்பி இருக்குது. இன்னும் அது 100% கிளாரிட்டி வரல. மீதி இருக்கிறத நான் ஆட் பண்ணும்போது 100% கிளாரிட்டி வந்துடுங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் போடாமல் இருக்கும்போது அது ஒயிட் கலர் எமல்ஷனாக இருக்குது. அதை வந்து நம்மளுக்கு பயன்படுத்தவும் முடியாது, ரூம் ஸ்ப்ரேயில் பயன்படுத்தவும் முடியாது. ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் போடும்போது தான் அந்த கிளாரிட்டி வருது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம ஏர்டைட்டில் மூடி வைக்கலைன்னா இந்த ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் எவாப்ரேட் ஆகும், குயிக்காக எவாப்ரேட் ஆகும். அந்த மாதிரி எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா பழையபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எமல்ஷன் ஃபார்ம் ஆகிடும், கிளாரிட்டி இருக்காது. அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் உங்கள் ஸ்கின் மேலேயோ இல்லை ஃப்ளோர்லேயோ ஒரு ரெசிடியூவலாக கீழே டெபாசிட் ஆகுங்க. இது பாருங்கள், நேற்று நான் பண்ண ஒரு ட்ரையல் பேட்ச், 50 ml ட்ரையல் பேட்ச் ஓப்பனில் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ என்ன ஆகுது பாருங்கள், நேற்று எனக்கு கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. ஒன் டே பொறுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு எமல்ஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு, அதாவது ஒயிட் கலராக மாறி இருக்குது. என்ன காரணம்னா ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் டக்குன்னு எவாப்ரேட் ஆகிடுச்சு ஒன் டேயில். ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹாலோட அளவு குறைய இந்த மாதிரி அது டர்பீடாக மாறிடுச்சு. இதை ஸ்ப்ரே பண்ணாலும் இது ஸ்ப்ரே ஆகாது, ஸ்ப்ரே ஆனாலும் கீழே தான் வந்து ஒரு ஸ்டிக்கியாக டெபாசிட் ஆகும். இது இன்னும் கொஞ்சம் ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் ஆட் பண்ணால் பழையபடி கிளாரிட்டி திரும்பிடுங்க. இப்போ பாருங்கள், கிளாரிட்டி திரும்பிடுச்சு. பொதுவாக இந்த ரூம் ஸ்ப்ரேலாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் கேனில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு காரணம் அதில் வந்து ப்ரொப்பல்லன்ஸ் இருக்குங்கிறது, இன்னொரு காரணம் அந்த அளவுக்கு ஏர்டைட்டில் இருந்தால் தான் ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் எவாப்ரேட் ஆகாது. அப்போ தான் வந்து அந்த ரூம் ஃப்ரெஷ்னரோட மீடியம் கரெக்டாக மெயின்டைன் ஆகும், நம்ம அந்த ரூம் ஸ்ப்ரேவை பயன்படுத்தலாங்கிறத சுற்றுதாங்க. ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் ஆட் பண்ணுறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குங்க. இந்த கிளாரிட்டி டிரான்ஸ்பரன்சி மட்டுமே கிடையாது. நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நம்ம உள்ளே போட்ட அந்த பர்ஃப்யூம், பாலிசார்பேட் 80 எல்லாத்தையுமே வேப்பரைஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் தான். அதே மாதிரி இந்த ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் ஒரு கிருமி நாசினி. ஸோ அது உள்ளே இருக்கும்போதும் சரி, அதாவது நம்ம ரூம் ஸ்ப்ரேயில் இருக்கும்போதும் சரி, நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போதும் சரி, இது ஒரு கிருமி நாசினியாக செயல்படும். ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹாலோட அளவு 10%, 20%லேருந்து அதிகபட்சம் 50% வரையும் இருக்கலாங்க. ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹாலில் நிறைய குவாலிட்டி இருக்குங்க. அதாவது என்னோட பியூரிட்டி 70% இருக்கும், இல்லை 80% இருக்கும், இல்லை 99% இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, அந்த டிஸ்டிலேஷனோட குவாலிட்டியிலும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
ஸோ நம்ம ரூம் ஃப்ரெஷ்னருக்கு சூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டி சூஸ் பண்ணோம்னா இதனால் நம்மளுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்மெல் வராது, நம்மளுக்கு அது ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். ஃபைனலாக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணுங்க. இதுக்கு கலரில் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ப்ரிசர்வேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணணும். வழக்கமாக நம்ம வந்து 1 லிட்டர் பண்ணாலும் 1 ml தான் ஆட் பண்ணுவோம். இதில் 100 mlக்கு நான் 1 ml பெனாக்ஸ் எத்தனால் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறேங்க. இப்போது ரூம் ஸ்ப்ரே முடிஞ்சிடுச்சுங்க. ஃபார்முலேஷன் ஓவர். இதை நம்ம இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா ஸ்ப்ரே ஆகுது. என்னால் அந்த ரத்னமாலா பர்ஃப்யூமோட ஸ்மெல் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம பயன்படுத்தின காம்போசிஷன் சிம்பிள் காம்போசிஷனாக இருந்தாலும் நம்ம அந்த ஐடியா மைண்டில் வச்சு பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்ப்ரே பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகிடணும், அந்த பர்ஃப்யூம் வந்து ஸ்லோவாக ரிலீஸ் ஆகணும், கீழே வந்து ரெசிடியூவில் ஸ்டிக்கியாக எதுவும் டெபாசிட் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மைண்டில் வச்சு தான் இதை நம்ம பண்ணியிருக்கிறோங்க. நம்ம யூஸ் படுத்தின எல்லா மெட்டீரியலுமே ரூம் ஸ்ப்ரேக்கு சேஃபான மெட்டீரியலான்னு சொல்லி செக் பண்ணி தான் யூஸ் படுத்தியிருக்கோங்க. ஃபைனலாக பிஹெச் செக் பண்ணிடலாங்க. ரூம் ஸ்ப்ரேக்கு ரெக்கமெண்டட் பிஹெச் வந்து 4.5லேருந்து 6.5குள்ளே தான் இருக்கணும். நம்மளுக்கு 5.5 இருக்குது. இந்த பிஹெச் ஓகே தாங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது.